தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் நடைபாதையில் முழங்காலிட்டு அமர்ந்த நிலையில் மனித உருவம் கொண்ட ரோபோ ஒன்று யாசகம் கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இந்த ரோபோ யாசகம் கேட்பதை விட அதற்கான காரணங்களுக்காகவே பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. தனது மின்சார கட்டணத்தை செலுத்தவே வழிப்போக்கர்களிடம் பணம் கேட்டு பிச்சை எடுப்பது போன்ற காட்சிகள் இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. வீடியோவில் ரோபோ கைகளை கூப்பியபடி ஒரு முழங்காலை ஊன்றி அமர்ந்து அவ்வழியே செல்லும் மக்களை நோக்கி வணங்குவது போன்ற காட்சி தெரிகிறது. அதன் அருகில் யாசக பணத்தை போடுவதற்கான சிறிய தட்டும் டிஜிட்டல் பண பரிமாற்றத்திற்கான QR குறியீடும் வைக்கப்பட்டுள்ளன. ரோபோவின் LED பலகை மற்றும் ஒலிபெருக்கி மூலம் ரீசார்ஜ் செய்ய பணம் இல்லை, மின்சார கட்டணம் செலுத்த உதவுங்கள் போன்ற வாசகங்கள் ஒளிபரப்பியவாறு யாசகம் கேட்கிறது. சிலர் அதன் வேண்டுகோளுக்கு இணங்கி தட்டில் சில்லறை பணத்தை போடுவது, QR குறியீடின் மூலம் பணம் செலுத்துவது உள்ளிட்ட காட்சிகளும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. இந்த ரோபோ சீனாவின் பிரபல ரோபோ தயாரிப்பு நிறுவனமான யூனிட்ரி தயாரித்த யூனிட்ரி G1 மாடலை சேர்ந்தது என கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரோபோவின் இந்த செயல் நிறுவனத்தின் விளம்பர யுத்தியா, கலை நிகழ்ச்சியா அல்லது உண்மையிலேயே பணம் சம்பாதிக்கும் நோக்கமா என்பது மக்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் இதை தொழில்நுட்பத்தின் புதிய பரிமாணமாகவும் மற்றவர்கள் மனித உணர்வுகளை பயன்படுத்திய வியாபார யுத்தியாகவும் பார்க்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.